வகுப்பறையில் கண் தொடர்பை பேணுதல். ஐ கான்டாக்ட் திறமையான தகவல் தொடர்பு வெற்றிகரமான கற்பித்தலின் ஒரு முக்கிய அடித்தளமாகும். மேலும் உங்களிடம் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று கண் தொடர்பு. அது தன்னம்பிக்கை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மாணவர்களுடன் ஒரு இணைப்பையும் ஈடுபாட்டையும் வளர்க்கிறது. வகுப்பறையில் திறம்பட கண் தொடர்பை பேணுவதற்கு உதவும் சில உத்திகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. கண் தொடர்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். கண் தொடர்பு மாணவர்களுடன் நம்பிக்கையையும் நல்ல உறவையும் ஏற்படுத்துகிறது. அது உங்கள் கவனத்தை குறிப்பதோடு பதிலுக்கு கவனம் செலுத்துமாறு மாணவர்களை ஊக்குவிக்கிறது. 2. கண் தொடர்பை முன்மாதிரியாக காட்டுங்கள். வகுப்பிலோ அல்லது தனிப்பட்ட மாணவர்களிடமோ பேசும்போது பொருத்தமான கண் தொடர்பை வெளிப்படுத்துங்கள். பாடத்தில் உங்கள் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் காட்ட கண் தொடர்பை பயன்படுத்துங்கள். 3. அனைத்து மாணவர்களுடனும் ஈடுபடுங்கள். வகுப்பறையை சுற்றி உங்கள் பார்வையை சுழற்றுவதன் மூலம் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்குவதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கலந்துரையாடல்களின் போது அடிக்கடி பங்கேற்கும் மாணவர்களுடன் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவருடனும் கண் தொடர்பை கொள்ள முயலுங்கள். 4. 3 வினாடி விதியை பயன்படுத்துங்கள். உங்கள் பார்வையை மாற்றுவதற்கு முன் குறைந்தது 3 வினாடிகளுக்கு கண் தொடர்பை பேண முயற்சி செய்யுங்கள். இந்த நேர அளவு தொடர்பு முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தவும் மாணவர்களை ஈடுபாட்டுடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. 5. கண் தொடர்பை அசைவுகளுடன் இணைக்கவும். வகுப்பறையை சுற்றி நகர்ந்து கொண்டே வெவ்வேறு மாணவர் குழுக்களுடன் கண் தொடர்பை ஏற்படுத்துங்கள். இந்த அணுகுமுறை ஒரு ஆற்றல் மிக்க கற்றல் சூழலை உருவாக்குவதோடு மாணவர்களுடன் உடல் ரீதியாகவும் பார்வை ரீதியாகவும் இணைய உங்களை அனுமதிக்கிறது. 6. கலாச்சார வேறுபாடுகளை கவனத்தில் கொள்ளுங்கள். கலாச்சார பின்னணிகள் கண் தொடர்பில் மாணவர்களின் சௌகரிய நிலையை பாதிக்கக்கூடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட வேறுபாடுகளை மதிக்கும் வகையில் கூர்ந்து கவனித்து அதற்கு ஏற்ப உங்கள் அணுகுமுறையை சரி செய்யுங்கள். 7. செயல் ஊக்கத்துடன் செவிமடுக்கும் பழக்கத்தை கடைபிடியுங்கள். மாணவர்கள் பேசும்பொழுது நீங்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை காட்ட கண் தொடர்பை பேணுங்கள். இது எதிர்கால பங்கேற்பை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் கருத்து மதிக்கப்படுகிறது என்பதையும் காட்டுகிறது. 8. கவனச்சிதறல்களை குறைக்கவும். கண் தொடர்பை பேணுவதிலிருந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய கவனச்சிதறல்களை வகுப்பறையில் குறைக்கவும். உங்கள் கற்பித்தல் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒழுங்கமைக்கப்பட்டு மாணவர்களின் ஈடுபாட்டை தக்க வைக்க உகந்ததாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். 9. தொழில்நுட்பத்தை விவேகமாக பயன்படுத்துங்கள். கற்பித்தலுக்கு டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தினால் மெய்நிகர் பாடங்களின் போது கேமராவை கண் மட்டத்தில் வைப்பது போன்ற கண் தொடர்பை ஏற்படுத்த வழிகளை கண்டறியுங்கள். கேமராவை பார்த்து கண் தொடர்பை போல பாவனை செய்வதன் மூலம் திரையின் வழியே மாணவர்களுடன் உரையாடுங்கள். சுருக்கமாக, வகுப்பறையில் கண் தொடர்பை பேணுவது ஊடாடல்களை மேம்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சூழலை வளர்க்கும். இந்த உத்திகளை உணர்வுபூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் உடனான உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தி அவர்களின் கற்றல் அனுபவங்களை வளப்படுத்துவீர்கள். நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நன்றி.